ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்வார், கவலைப்படாமல் இருங்க. நமக்காக யாராவது ஒரு ஆள் எதையா உதவி செய்யணும், நமக்கு தாங்கணும், நம்மோடு கூட ஆபத்தில் கடந்து வரணும், இப்படி பல நிலைமையில் பல விஷயங்கள் நம்முடைய சிந்தையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, உனக்காக நான் யாவும் செய்து எதை வேணாலும் செய்வார். ஏன்னா அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர். நாமளே சில நேரம் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் இதெல்லாம் செய்ய மாட்டார், இதெல்லாம் நாம் தான் செய்யணும், அல்லது வேறு யாரையாவது பிடிச்சி தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அல்லவா, எப்படி நமக்காக செய்யாமல் இருப்பார்? எதையும் செய்வார். அதைத்தான் பவுல் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்விதமாய் அவர் எழுதியிருக்கிறார். வாசிக்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார், நம்ம ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக்கும்படி அவர் தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கிறார். இதை விட வேற என்ன நமக்கு உதாரணம் வேணும்? உலக உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்க கீழே போய் நம்மளை மேலெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு கீழாகவே வைக்க தான் இந்த உலகம் வந்து நம்மை விரும்பும். யாராக இருந்தாலும் அப்படி தான். ஆனால் தன்னை தாழ்த்தி நம்மை உயர்த்தினவர் இயேசு மாத்திரம்தான். அதனால தான் அவங்களுக்கு சொன்னேன், எதையும் செய்வார். தன்னை, அதுதான் கிருபை. கிருபையினுடைய வெளிப்பாடே அதுதான். இரக்கம் என்பது வேறு. ஏதோ கொஞ்சம் நம்ம ஒரு காசு கொடுக்குறோம், ஏதோ ஒரு உதவி செய்கிறோம், அது இரக்கம். கிருபை என்பது அவர் இருந்த பொசிஷனுக்கு நம்மளை கொண்டு போய் நம்ம இருந்த இடத்துக்கு அவர் வரார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கி. அவர் நம்ம தரித்திரத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எதையோ நினச்சி கவலைப்பட்டுட்டு, எனக்காக இதை யார் செய்வார் சொன்னாங்களா, எனக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்ன்ற மரியாள் சொன்னது போல், என் பிரச்சனை யார் மாற்றுவா, என் கடன் பிரச்சனை யார் மாற்றுவா, எனக்கு வியாதி எப்படி மாறும், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எப்படி நடக்கும், என் கடனை எப்படி அடைப்பேன், இப்படி நீங்கள் குழம்பிக்கிட்டே இருக்காங்க. நமக்காக தன்னையே தாழ்த்தினா அவரிடத்துல சரண்டர் ஆகுங்க. அவரை மறந்து எவ்வளோ நாள் ஆகுது, அவர்கிட்ட ஜோமன் எவ்வளோ நாள் ஆகுது, அவர்கிட்ட பேசி இயேசுநார்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆகுது. ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை செய்ய, மீண்டும் இந்த அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய ஆவி அவங்களை நினைப்பூட்டுகிறார். நமக்காக சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு தரித்திரராகி ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு மரித்து உயிர் உள்ளவராக இருக்கிறார். அதனால் உங்களை பிரச்சனைக்கு முடிவு யார் அப்படின்னா இயேசு தான். அவர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட பாரங்களாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு எதை செய்ய வேண்டுமோ செய்து மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைய கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.